இங்கே வள்ளிநாதன் எடுத்துக்கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு அத்தை சிவரஞ்சனி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார். ஆடை நிறுத்த மரியாதை செலுத்திய இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பிற்கும் மரியாதைக்குரிய உள்ளங்களுக்கும் வணக்கம், நன்றி. 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு சகோதரி அவர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய் குளங்களுக்கும் பணிவான வணக்கம், நன்றி. அள்ளல் போம் வழிவினை போம் அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம் போகாத்துகிறமும் நல்ல குணமதைய மாமரனை கோபுரத்து வீற்றிருக்கும் கணபதி கைதொழுது என்ற முறையிலே இந்த விநாயகரை வணங்கி, ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் விஷயத்தையும் துவங்குறதுக்கு முன்னாடி பொதுவா நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் துவங்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மதத்திலே ஒரு முறை ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படி விநாயகருடைய படம் இல்லை அப்படின்னா கூட வீட்டுல என்ன பண்ணுவான், படகுன்னு கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்து பிடிச்சு வச்சா அவரும் பிள்ளையார் தான். பொதுவாக சாமிக்கு எச்சிலோ எச்சமோ படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பசுவினுடைய எச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பசுவினுடைய சாணத்தை எடுத்து அதை பிடிச்சு வச்சா அதுவும் பிள்ளையார் தான். அதே எச்சமான சாணத்தை தான் வீட்டு வாசல்ல தெளிக்கிறோம். ஏன் அப்படின்னா அது கிருமி நாசி அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சப்பொடினா கிருமி நாசின்றாங்க. அதே மாதிரி மா இலை தோரணங்கள் பார்த்தோம்னா வீட்டுல மாவிளை தோரணம் கட்டுறோம். ஏன் அப்படின்னா அது கிருமி நாசி, மகாலட்சுமியினுடைய அம்சம். அதே மாதிரி மருதாணி வைக்கணும், அது யார் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சம். இந்த மருத வாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணு தான் மருதாணி ஆனாலும். அப்ப அந்த பெண்ணு என்ன சொன்னாலும் அந்த பெண்ணுக்கு கொடுத்த வரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த மருதாணி இருக்கிற வரைக்கும் சனீஸ்வர பகவான் பிடிக்க மாட்டார். மருதாணிகளுடைய தன்மை என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கதை உண்டு, இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். மருதாணி வச்சு அந்த மருதாணிகளுடைய நிறம் மாறுற வரைக்கும் சனீஸ்வரர் நம்மளை பிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லுது. அதனாலதான் வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் போது கல்யாணம் வைக்கும் போது அந்த மருதாணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குல்ல. நம்ம நினைக்கிறோம் அது அழகுக்காக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அது காரணம் கிடையாது. அந்த மருதாணி இலை வாங்கிய வரம் என்ன அப்படின்னா, அது அந்த நிறம் இருக்கிற வரைக்கும் அந்த சனீஸ்வரர் நம்மளை தொடமாட்டாரு அப்படின்னு புராணம் சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் வேப்ப இலை, இப்ப நம்ம விசேஷம் ஒரு ஊர்ல திருவிழா நடத்துறோம், இல்ல ஒரு கூழ் காய்ச்சுறோம், இல்ல ஒரு மாரியம்மனோ மந்தையம்மனோ ஒரு பகவதி அம்மனோ ஒரு முத்தாளம்மனோ எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மனுக்கு பொதுவாக வேப்ப இலை அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் இல்லையா. ஏன் வேப்ப இலை வைக்கணும்? எத்தனையோ மரங்கள்லாம் இருக்கு. ஏன் ஒரு 4 முருங்கை இலையை பிடிங்கி வைக்கலாமே, இல்ல ஒரு கொய்யா இலையை பிடிங்கி வைக்கலாமே, எத்தனையோ மரம்லாம் இருக்குல்ல. அப்ப வேப்ப இலை அப்படின்றத ஏன் வைக்கணும்? அதுவும் பாத்தீங்கன்னா வேப்ப மரம் அப்படின்றது பொதுவா மிக மிக கசப்பு தரக்கூடிய ஒரு மரம். அப்ப அந்த மரங்களிலே இந்த வேம்பு அப்படின்றத ஏன் தெய்வத்திற்குரிய மரமாக பயன்படுத்துறோம்? அத பொதுவா அதனுடைய கசப்பினுடைய தன்மை என்ன, அது கசக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வ உலகத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு. புருஷன் முண்டாட்டினாலே ஒரு மனக்கசப்பு வர்றது இயற்கை தானே. அப்ப அந்த மனக்கசப்புல அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு பார்வதி அம்மா பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இந்த தெய்வ உலகத்துல ஆடி அப்படின்னு ஒரு பெண்ணு, இந்த ஆடின்ற பெண்ணு என்ன பண்றா அப்படின்னா சிவன் மேல ரொம்ப பக்தி பாசம். அப்ப சிவன் பார்வதி இல்லாம தனியா இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கைலைக்கு பாம்பு வடிவத்துல போறா. அப்ப பாம்பு வடிவத்துல போய் மேல கைலைக்கு போனோன்னா பார்வதியினுடைய வடிவமா மாறிடுறா. அப்ப சிவன் பாக்குறாரு, ஒரு கணம் அந்த அம்மாவை பார்த்தோன்னா பார்வதி தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாரு. நினைச்ச மறு நிமிஷம் வந்தது தன்னுடைய மனைவி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு, கோபத்துல தன்னுடைய சூலாயுதத்தால் அந்த பெண் மேல அப்படி பாய்க்க போறார். அப்ப அந்த பெண் காலில் விழுந்து வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறார். தேவர்கள்லாம் சொல்றாங்க, சுவாமி இந்த பெண்ணை நீங்க மன்னிக்கணும் அப்படின்னும் போது, நான் இந்த பெண்ணை உயிருக்கு எந்த ஆபத்து, உயிரை எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா நீ பூ உலகிலே கசப்பு தரும் மரமாக பிறப்பாயின்னு சாபத்தை கொடுத்துட்டார். யார? ஆடின்ற பெண்ண. அப்ப ஆடின்ற பெண்ணு பூ உலகிலே கசப்பு தரும் மரமாக பிறந்துட்டா. அப்ப அவ என்ன கேக்குறா, சாமி உங்க மேல இருந்த அன்புல பக்தியில பார்வதி அம்மா உங்க கூட இல்லையே, உங்களை பார்த்துக்கணுமே அப்படின்ற எண்ணத்துல நான் பார்வதி அம்மா வடிவத்துல வந்தது தப்புதான். ஆனா அதுக்காக நீங்க எப்படி ஒரு சாபத்தை எனக்கு கொடுக்கலாமா, அந்த சாபத்தை மாத்தி எனக்கு வரமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, அப்பதான் சிவன் சொன்னாரா, நீ கசப்பு தரும் மரமாக பிறந்தாலும் என் மனைவிக்குரிய மரமாகவும் மக்களுக்கு பயன்படும் மரமாகவும் பிறப்பாய்.
அப்படின்னு சாபம் கொடுத்ததுனாலதான் பூ உலகிலே சிவனுடைய சாபத்தாலே ஆடி என்ற பெண்ணு வேப்ப மரமாக பிறந்தாள். இதுதான் புராணம். அப்ப வேப்ப மரமாக பிறந்த அந்த பெண்ணை அவர் என்ன சொன்னாரு, என் மனைவிக்கு உகந்த மரமா இருப்பாயின்னு சொன்னார் இல்லையா. அதனாலதான் மாரியம்மன், மந்தையம்மன், முத்தாளம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் அது பார்வதியினுடைய அம்சமாக இருக்கும் காரணத்தினாலே அந்த வேப்ப இலைய நம்ம பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, வேப்ப இலை நமக்கு பயன்படும் சிவன் சொன்னார் இல்லையா. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, வேப்ப இலை, வேப்பம் பூவு, வேப்பம் கொட்டை, வேப்பம் பழம், வேப்பம் பட்டை, வேப்பம் வேறு, ஏன் வேப்பம் விறக கூட யாகசாலையில பயன்படுத்துறாங்க. அதுல எதுவுமே பயனில்லாத பொருளே எதுவுமே வேப்ப மரத்துல கிடையாது. அப்ப வேப்ப மரம் உருவானதுக்கு காரணம் இதுதான். அது அம்மனுக்குரிய மரமாக மாறுறதுக்கு காரணம் இதுதான். அந்த ஆடி என்ற பெண்ணு வேப்ப மரமா பிறந்ததுனாலதான் இன்னைக்கு 12 தமிழ் மாதங்களிலே ஆடி அப்படின்னு ஒரு மாசம் வருது இல்லையா. அந்த ஆடி மாசம் யாருக்கு உரியது? அம்மனுக்கு உரியது. அப்ப எல்லாமே ஒவ்வொரு காரணங்களை சார்ந்ததா தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணத்திலேயோ ஒரு காது குத்துலயோ வாழை மரம் கட்டுறோம். ஊர் திருவிழாவில் வாழை மரம் கட்டுறோம். எந்த வாழை கட்டணும்? குலதல்லியே வாழை கட்டணும். ஏன்னா அப்படி, அதாவது அது ஈண்டதற்கு சமம், தாய்க்கு சமமா நம்ம நாட்டுல நம்ம மதத்துல சொல்றது பசு. பசுவுக்கு அப்புறம் நம்ம வணங்குறது வாழை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கிராமப்புறங்கள்ல வாழை ஈண்டால ஒரு தென்னம்பாழை முதல்ல என்ன பண்ணுவோம், சாமி கும்பிட்டு அதுக்கு ஒரு பொங்கலை வச்சு மஞ்சள் துணி கட்டி இன்னைக்கும் வாழைக்கு மரியாதை செய்கிறோம். ஏன் அப்படின்னா, எப்படி வேப்ப மரமோ அதே மாதிரி தான் வாழை மரம் எடுத்துக்கங்க. வாழை இலை பயன்படும், வாழைப்பூ, வாழை பிஞ்சு, வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழை மட்டை, வாழைக்கிழங்கு எல்லாமே, ஏன் வாழை நாறு கூட பூ கட்டுறதுக்கு பயன்படுது. அப்ப தெய்வீகம் பொருந்திய மரங்கள். அதனாலதான் இதை பூராமே நம்ம இன்னைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி வாழையடி வாழையாக அந்த ஒரு காது ஊத்துல அந்த வாழை மரத்தை வைக்கும் போது அந்த காது ஊத்து அதோட நிக்க கூடாது. அடுத்தடுத்து அந்த வீட்டுல காது ஊத்து நடக்கும். ஒரு கல்யாணம் நடக்கும் போது அந்த கல்யாணம் அதோட நின்றக்கூடாது. அடுத்தடுத்து வாழையடி வாழையாக நடக்கணும் ஒரு திருவிழா. அப்ப நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா காரணம் இருக்கு இல்லையா. பொதுவா எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல முகூர்த்த கால் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஊண்டுவோம் இல்லையா. அந்த முகூர்த்த காலில் என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன வேப்ப இலை, மா இலை, ஒரு ரூபா அந்த காசை கட்டி அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வைப்போம். அது ஏன் வைக்கிறோம்னு தெரியுமா? இப்ப நம்ம அப்பா பேரும் நமக்கு தெரியும், நம்ம தாத்தா பேரும் நமக்கு தெரியும். நம்ம தாத்தாவோட தாத்தா பேரு தெரிகிறது கூட இல்ல, அவங்களுடைய வரைபடம் இருக்கிறது கூட கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. நம்ம போட்டோன்னு சொல்ல முடியாது, புகைப்படம் பார்க்க வாய்ப்பு உண்டு. அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களை நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன அப்படின்னா, அந்த மூங்கில் என்று சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த காலை ஊண்டும் போது நம்முடைய முன்னோர்களை நினைச்சுதான் அதை ஊண்டுறோம். அப்ப எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது நம்முடைய முன்னோர்களை நினைத்து அதை ஊண்டும் போது நம்முடைய முன்னோர்கள் கூட அந்த இடத்துல நின்று நமக்கு ஆசீர்வாதம் செய்து நம்மளை வழிநடத்துவாங்க அப்படின்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு முகூர்த்த கால் அப்படின்றது கூட ஊண்டப்படுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் சார்ந்து ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தில் இயங்கி கொண்டுதான் இருக்கு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம திருச்செந்தூர் போறோம். திருச்செந்தூர் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நாளி கிணறுல குளிச்சுட்டு தான் கடல்ல போய் குளிக்கிறோம். ஆனா பொதுவா என்னன்னா, நாளி கிணறுல குளிச்சுட்டு தான் கடல்ல குளிக்கணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கடல்ல குளிச்சுட்டு அந்த உப்பு கரிக்கிற தன்மை போகணும் அப்படின்றதுக்காக நாளி கிணறுல குடிக்கிறோம். அது முறை கிடையாது. முதல்ல நாளி கிணறு அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஏன்னா பொதுவாக திருச்செந்தூர் என்பது அதுக்கு திருச்சீரளவாய் அப்படின்னு சொல்லி பேர். முருகப்பெருமான் சூரபதுமனை மாமரமாக நின்றவனை இரு ஊராக பிளந்து ஒரு பகுதியை சேவலாகவும் மற்றொரு பகுதியை மயிலாகவும் மாற்றிய இடம் எது அப்படின்னா திருச்செந்தூர். எல்லா படைவீடுகளை காட்டிலும் திருச்செந்தூர் அப்படின்றதுக்கு மிக மிக மகத்துவம் அதிகம். அதுவும் குறிப்பா திருச்செந்தூரை வியாழக்கிழமை போய் கும்பிட்டோம் அப்படின்னா மிக மிக சிறப்பு உண்டு. ஏன்னா வியாழனுக்கு உரிய ஒரு தலம் எது அப்படின்னா அது திருச்செந்தூர். அப்ப அப்படிப்பட்ட திருச்செந்தூர்ல சூரபதுமனை வதம் செய்ய போகும்போது அசுரர்களுடைய மாய லீலையாலே தேவர்களுக்கு தாகம் எடுத்துச்சு. அப்ப உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, அந்த தாகத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலை ஆயுதத்தை எடுத்து அப்படி பூமியில குத்துனார். அப்படி வேலை ஆயுதத்தை பூமியில குத்தும் போது அதுல இருந்து குடி தண்ணீர், அதாவது சுத்தமான குடி தண்ணீர் உருவாச்சு. அதனாலதான் கடலுக்கு அவ்வளவு பக்கத்துல இருக்கு நாளி கிணறு. நம்ம பகுதியில திருச்செந்தூர் போகாதவங்க இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப கடல் அவ்வளவு பக்கத்துல இருக்கும், நாளி கிணறு ரொம்ப அருகில தான் இருக்கும். ஆனா அது சுவையா இருக்கு. எப்படி அப்படின்னா, முருகப்பெருமான்
தேவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக உருவாக்கிய கிணறு. அதுக்கு ஏன் நாளி கிணறுன்னு பேரு? நாளினா தேங்காய்னு அர்த்தமா. தேங்காய் மாதிரி தித்திப்பான நீர் இருக்கக்கூடிய கிணறு, அதனாலதான் அதுக்கு பேரு நாளி கிணறுன்னு சொல்லி பேரு. ஏன்னா திருச்செந்தூர் அப்படின்னா அந்த இன்னும் வந்து வர்ற 7ஆம் தேதி நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் திருச்செந்தூர்ல. ஏன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தலம், முருகனுடைய தலங்களிலே மிகவும் உக்கிரமானது, மிகவும் நம்ம கேட்டது கேட்டபடி நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு தலம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு வரலாற்று கதை சொல்றேன் திருச்செந்தூரை பத்தி. ஒரு சமயத்துல திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுடைய சிலைய வரலாற்றிலே டச்சுக்காரர்கள் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரிதான தெய்வங்களுடைய சிலையை பூரா கடத்திட்டு போயிருவாங்க. அப்ப திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய சிலையை கடத்தி கப்பல்ல வச்சு கொண்டு போறாங்க. அப்படி கப்பல்ல வச்சு கப்பலை எடுக்கும் போது என்ன ஆகுது, பயங்கரமான இடிகி மின்னலும் புயலும் வீசுது. அப்ப அந்த கப்பலுக்குள்ள நம்ம தமிழ் ஆளு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்றாரு, ஏன் இந்த திருச்செந்தூர் முருகன் சூரபதுமனையே ஆணவத்தை அழித்தவர், இவரை எடுத்துக்கிட்டு நம்ம கரை தொட்டு உயிரோட யாரும் போக முடியாது. நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்க கேட்கல. இப்ப பாருங்க, அவரை எடுத்து உள்ள வச்ச உடனே கப்பல் வந்து நிலை தடுமாறுது. அப்படின்னோட அதுக்குள்ள இருந்தவங்க பூரா என்ன பண்ணாங்க, உயிரை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணத்துல படக்குன்னு எடுத்துட்டு வந்த சிலையை தூக்கி கடலுக்குள்ள போட்டாங்க. 50 வருஷத்துக்கு மேல திருச்செந்தூர்ல உரிய சிலையே கிடையாது. சிலையை நான் சொல்றது வந்து கதை புராணம் கிடையாது, வரலாறுல நடந்த கதை. இன்னைக்கு திருச்செந்தூர்ல அதனுடைய கல்வெட்டுகளிலே வரைபடங்களிலே இன்றைக்கு அது உண்டு. அப்ப 50 வருஷத்துக்கு மேல திருச்செந்தூர்ல சிலை இல்லையா. அப்ப 50 வருஷத்துக்கு மேல அந்த திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த வடமலையப்பர் அப்படின்னு ஒரு பெரியவர், அவர் கனவுல போய் முருகன் சொல்றார், அப்பா 50 வருஷத்துக்கு மேல நீ வந்து எடுக்கணும்னு தான் நான் கடலுக்குள்ள காத்திருக்கேன் பாப்பா அப்படின்னா. அப்ப இவர் கனவுலயே ஏற்கிறாரு முருகன்ட்ட, அம்புட்டு பெரிய கடல்ல முருகா உனக்கு நான் எங்கப்பா வந்து தேடுறது அப்படின்னா, நீ உள்ள வாயா, நீ வரும்போது ஒரு இடத்துல எலும்புச்சம்பளம் மிதக்கும், எலும்புச்சம்பளம் எந்த இடத்துல மிதக்குதோ அந்த இடத்துல நான் இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னோட இவரும் காலையில விடிய முன்ன ஆளுகளை புறம் கூட்டிகிட்டு உள்ள போற கடலுக்குள்ள. அப்படி கடலுக்குள்ள போனா வெகு தொலைவு அப்படி தேடி பார்க்கும் போது ஒரே ஒரு இடத்துல எலும்புச்சம்பளம் மிதந்துச்சா. அங்க குதிச்சு தேடும் போது எடுக்கப்பட்டவர் தான் இன்னைக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சண்முகநாதர். அப்ப 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திருச்செந்தூரை வந்து சேர்ந்தார் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட சக்தியான தெய்வம் நம்ம முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை குலக்கடவுளாக கும்பிடக்கூடியவங்க நாங்க. அதனால அந்த முருகனை பற்றி, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருப்புகழ் பாடியே கடலாடும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பார்வையிலே கொடுக்கும் அல்ப படம்
இருந்து உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை திருப்பரம் திருத்தணி மலை நீண்ட எதிரொலிக்கும் திருப்புகழ் பாடி கடலாடும் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் முருகா. ஏன்னா முருகா அப்படின்னாலே அன்னைக்கு செய்த பாவம் பூரா போயிருமா, அதுக்காக பாவம் செஞ்சுட்டு முருகா முருகா போயிரும் அர்த்தமா? அப்படி இல்லை, தெரியாத செய்த பாவங்கள் போகும். அதான் முருகனுடைய அருள் என்பது. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய முருகனுடைய சகோதரன் கலியுக தெய்வம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? முருகனை சொல்லுவான். கலியுக வரதன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஐயப்ப சுவாமி. உலகம் பூரா ஐயப்ப சுவாமிக்கு அவ்வளவு ஒரு பக்தர்கள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவருடைய அருள் கண்கண்ட தெய்வம். எப்படி அவங்க அண்ணன், அவங்க அப்பா, இன்னொரு அண்ணன் பிள்ளையாரு, அவங்க அம்மா எல்லாரும் மாதிரியுமே அவர். ஆமா, கேட்டவங்களுக்கு கேட்டபடி எல்லாமே கொடுப்பாரு ஐயப்ப சுவாமி. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சபரிமலையிலே செல்லக்கூடிய நம்ம பழனி போறோம், திருச்செந்தூர் போறோம், எத்தனையோ ஆலயங்களுக்கு போறோம்னா ஒரு காவி நிறத்துல ஆடை உடுத்தி போவோம், மஞ்சள் நிறத்துல ஆடை உடுத்துவோம், சிகப்பு நிறத்துல ஆடை உடுத்துவோம், ஏன் பச்சை நிறத்துல கூட ஆடை உடுத்தி காப்பு கட்டி ஒரு மாலை போட்டு போறோம். ஆனா சபரிமலைக்கு மாலை போடுறவங்க மட்டும் பாத்துறீங்களா? என்ன நிறத்துல ஆடை உடுத்துவாங்க? நீல நிறம், கருப்பு நிறம். கருப்பு நிறம். ஏன் கருப்பு நிறத்துல ஆடை உடுத்தணும், நீல நிறத்துல ஆடை உடுத்தணும்? வேற எந்த சாமிக்கு அப்படி முறை இருக்கா? இல்ல. ஐயப்பனுக்கு மட்டும் அப்படி இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன்னா சனீஸ்வரர்கிட்ட ஐயப்பன் சொன்னாரா, என் பக்தர்களை நீங்க ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது, பிடிக்க கூடாது அப்படின்னாரு. அப்ப சனீஸ்வரன் சொன்னாரு, எங்க அப்பா சூரியன், ஆனா என்னை படைச்சு எனக்கு இந்த வேலை கொடுத்தவர் சிவன். அவரை நான் பிடிக்கிற நேரம் வரும்போது அவர் என்ன பண்ணாரு, எனக்கு பயந்து நான் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி நாரைன்ற பறவையா மாறி ஒரு குளக்கரையில இருந்த. நான் சிவனாச்சேன்னு விட்டுட்டேனா? நான் என்ன பண்ணேன், கெளுருன்ற மீனா மாறி அதே குளக்கரைக்கு போனேன். அப்ப என்ன பண்ணாரு சிவபெருமா, பசி வந்துருச்சு, சிவனுக்கே பசி வந்துருச்சு நேரம். அப்ப என்ன பண்ணாரு, பசி தாங்க முடியாம ஏதாவது மீன் எடுத்து சாப்பிடலாம் போது இந்த கெளுரு அங்க நின்று இருக்கு. சனீஸ்வரன் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து கெளுரை எடுத்து அப்படி சாப்பிடலான்னு வாய்க்குள்ள போட, அந்த மீன் வால் பகுதிக்கு மேல ஒரு ரெக்க மாதிரி இருக்கும், முள்ளு மாதிரி. ஆமா, அது உள்ள ஓனன்னு அப்படி நீட்டிக்கிருச்சு. அப்படி அப்படி நீட்டி நிற்கும் போது உள்ள முழுங்கவும் முடியல மீனை, வெளியில துப்பவும் முடியல. ஆனானப்பட்ட சிவபெருமானே அந்த சனீஸ்வரன் பிடிச்சு விடுற நேரம் வரைக்கும் படாத பாடுபட்டு தான் விட்டாராம் சனீஸ்வரன். அதனாலதான் நம்ம நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, சனியை முடிச்ச நார கேளுர பிடிச்சு முழுங்குச்சான், அந்த பழமொழி அதனாலதான் வந்துச்சான். அப்ப அப்படிப்பட்ட சிவனையே நான் பாடாப்படுத்தினேன். அப்ப உங்க பக்தர்களை மட்டும் பிடிக்க கூடாதுன்னு எப்படிங்க அப்படின் போது அப்பதான் ஐயப்பன் சொன்னாரு, ஐயா என் பக்தர்கள் 48 நாள் கடுமையான விரதம் இருந்து. ஏன் 48 நாள்? ராசி மொத்தம் 12, கிரகம் மொத்தம் 9, 12 9 21, நட்சத்திரம் மொத்தம் 27, 27 21 48. அதனாலதான் 48 நாள் விரதம் இருந்து தலையில ஒரு சீயக்காய் போடாம, ஒரு சோப்பு போடாம, ஒரு தேங்காய் எண்ணெய் வைக்காம, காலில் ஒரு மிதி அடி போடாம, எம்பிட்டு பெரிய பணக்காரா இருந்தாலும் கட்டாந்தரையில படுத்து மாசம் 30 நாள் ஒரு 1-2 பொம்பளை பிள்ளை பெற்றவங்க வீடு அரைச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மனுஷன் வீட்டுல மாலை விட்டு வீட்டுல தங்க முடியாது, கோயில்ல தான் கிடக்கணும். இல்ல அந்த பொம்பளை பிள்ளையே வீட்டுல இருக்க முடியாது, சொந்த வந்த வீட்டுல தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு கடுமையான விரதம் இருந்து அந்த ஐயப்பனுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த சனீஸ்வரருக்கு உகந்த நிறமான கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் உடுத்தி வருவாங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச அந்த நிறத்தை உடுத்தி வரக்கூடிய என் பக்தர்களை நீங்க ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது, மழை போற வர்றதும் பனி போல நீங்கிறன் அப்படின்னு ஐயப்பன் கேட்டுக்கிட்ட வார்த்தையாலதான் இன்னைக்கு சபரிமலைக்கு போற பக்தர்கள் கருப்பு நிறத்திலையும் நீல நிறத்திலையும் ஆடை உடுத்துறாங்க. அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அதனாலதான் இந்த ஆடை உடுத்துறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மாதத்துல அந்த தமிழ் மாத பிறப்பு முதல் தேதிகளிலே சபரிமலையினுடைய கதவு திறக்கப்படும். அப்படி கதவை திறக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க, கதவை மூடும் போது ஒரு கையில ஐயப்பன் கையில ஒரு தண்டம், இன்னொரு கையில ஜபமாலை கொடுத்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சு ஒரு மூட விபூதி ஐயப்பன் சிலைகளை போட்டு மூடிடுவாங்க. திருப்பி மாதம் திறக்கும் போது அந்த கதவை திறந்தா அத்தனை நாள் எரிஞ்சுக்கு இருந்த விளக்கு அந்த கதவை திறந்த உடனே அமருமா. அந்த கையில கொடுத்தாங்கள தண்டமும் ஜபமாலையும் இந்த 2 கையிலையும் மாறி இருக்குமா. இன்னைக்கும் சபரிமலையில் இப்பவும் நடக்கக்கூடிய
ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு சபரிமலையில் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம சபரிமலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய சிலைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, இப்ப சபரிமலையில இருக்க சிலைக்கு முன்னாடி ஒரு சிலை இருந்துச்சு இல்லையா, அந்த சிலை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தீ விபத்துல சேதமாகி போச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, சபரிமலை கோயில இருந்து யாரெல்லாம் வந்து ஐயப்பனை சிலை செஞ்சு தரணும்னு பிரியப்படுறீங்களோ அவங்க எல்லாம் சொல்லுங்கன்னும் போது நிறைய பணக்காரவங்க, ஐயப்பன் பக்தர்கள், ஐயப்பனுடைய அடிமைகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க பேரை கொடுத்தாங்க நிறைய மாநிலத்தில இருந்து. அப்ப உடனே அந்த தேவஸ்தானத்துல என்ன சொன்னாங்க, இங்க வாங்க, இன்னாரு அன்னாரு நாங்க சொல்ல முடியாது, சன்னிதானத்துல எழுதி போடுவோம், திருவோலை சீட்டு போடுவோம், யாரு பேர் வருதோ அவங்க எழுதி வந்து சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரை எழுதி போடும்போது அதுல யார் பேரை தெரியுமா விழுந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிடிஆர்னு சொல்லுவாங்க, பள்ளிவேல் தியாகராஜன் சொல்லுவாங்க இல்லையா, பிடிஆர். அந்த பிடிஆர் அவர்களுடைய குடும்பத்தால் செய்து கொடுக்கப்பட்டதுதான் இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய சிலை. ஏன்னா வேற எந்த மாநிலத்துக்காரவங்க பேர் விழுகல, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிடிஆர் ஐயா அவர்களுடைய பேர் விழுந்தது. அப்ப மதுரையை சேர்ந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு நாடக கம்பெனி வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயா, அவங்க 2 பேரும் இணைந்து 2 ஐயப்பன் சிலை செஞ்சு ஒவ்வொரு ஊருக்கா கொண்டு போய் ஐயப்பனுடைய பெருமையும் கதையும் சொல்லி ஒரு சிலையை சபரிமலைக்கு கொடுத்தாங்க. இன்னொரு சிலை நம்ம மதுரையில மேலமாசி வீதி ஐயப்பன் கோவில்ல இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஐயப்பனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், நன்றி யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டை தமிழகத்தையே சேர. ஒருவேளை அதனாலதான் நமக்கு ஐயப்பன் மேல கொள்ள பிரியம் போல, அவருக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் போல. அதனால அப்படிப்பட்ட ஐயப்பனை பற்றி ஒரு பாடல் பாடிவிட்டு, ஆமா, அடுத்து நாரதர் அவர்கள், அவரை நான் சந்திக்கல, இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்க போறேன். ஆமா, யாரு, கார்த்திக் ராஜா. ஆமா, ஆமா சொன்னாங்க நல்லா பேசுவாருன்னு, நான் பார்த்தது இல்ல. அதாவது மதிப்புக்குரிய அத்தை அவர்கள் தனியா பேசும்போதே இவ்வளவு விஷயம் பேசிட்டாங்க. நான் என்ன நிலைமையோ இல்ல வரட்டேன், இல்ல நான் வந்தோடனே பார்த்தேன் ஊர்ல நிறைய அவருக்கு கொஞ்சம் ஆதரவெல்லாம் இருந்துச்சு. என்ன நமக்கு அந்த காதல் அந்த வார்த்தைகளை கேட்டாலே நமக்கு பிடிக்காது. ஆமா, நாரதற்கு யாராவது ஆதரவு இருந்தா நமக்கு சுத்தமா எப்பவுமே பிடிக்காது. அதனால வரட்டும் பாப்போம், பேசு. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா, பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா, பகவான் சரணம், பகவதி சரணம், தேவன் பாதம், தேவி பாதம், பகவானி பகவதியே, தேவனி தேவியே, பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா, பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. ஹரிமணி வாசா பாவதி சரணம் சரணம் ஐயப்பா, ஹரிமணி வாசா பாவதி சரணம்
அந்த வெளிச்சத்திலிருந்து வந்தவள் ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணு தான் முதல்ல வந்தது. அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க, தனக்கு ஒரு துணை வேண்டும், இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு படைக்க ஆரம்பிக்கும் போது சிவன் வந்தாரு. சிவனை வந்து தன்னுடைய துணையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப சிவன் சொன்னாரா, அம்மா உங்ககிட்ட நெற்றிக்கண் இருக்கு, என்கிட்ட நெற்றிக்கண் இல்லை. ஏன்னா முதல்ல சிவன்கிட்ட நெற்றிக்கண் கிடையாது, ஆதிபராசக்தி தான் நெற்றிக்கண். அப்ப என்ன பண்ணாரு, உங்ககிட்ட இருக்க நெற்றிக்கண்ணை எனக்கு கொடுத்தேன்னா உன்னைய என்னுடைய மனைவியா ஏத்துக்கிறேன் அப்படின்னா, உடனே அம்மா என்ன பண்ணாங்க, உலக நன்மைக்காக உலகத்தினுடைய உற்பத்திக்காக தன்னுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி எடுத்து சிவனுக்கு கொடுத்தாங்களாம். அப்படி பிடுங்கி எடுத்த இடத்துல ரத்தம் வழிஞ்சிச்சு. அந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக வச்சதான் பெண்களுக்கு பொட்டு. அதனாலதான் பெண்கள் பொட்டு வைக்கிறான், குங்குமம் வைக்கணும் அப்படின்னு நம்முடைய முறை. நம்முடைய இந்து மதத்துல ஒரு முறை உண்டு அப்படின்னா அது காரணம் இதான், அதனாலதான் பொட்டு வைக்கிறோம். ஆமா, அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள் உண்டு. நிறைய பேசலாம், அளவுக்கு மீறினா அமிர்தமே நஞ்சு. ஆமா, அமிர்தமே நஞ்சுன்னும் போது அப்புறம் மித்ததை என்ன சொல்றது. அதனால அப்பாவினுடைய கட்டளைக்கு இணங்க காவலுக்கு செல்ல வேண்டும். என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். வருவார்கள், வருமுறை எதிர்பார்ப்போம். கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய நினைவாக ஒரே ஒரு பாடலை பாடி நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி விழும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி விழும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. போய்
சொல்ல மாட்டாயோ கொத்தும் கிளி இங்கிருக்கே கோவை பழம் அங்கிருக்கே கத்தி வரும் இல்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இருந்தவளை கைப்பிடிச்சு இரவெல்லாம் கண்முழிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசே ஆடவிட்ட மச்சானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஊரெங்கும் தூங்கையிலே நானும் மூச்சு வாங்கையிலே ஊரெங்கும் தூங்கையிலே நானும் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே நான் ஓடி போய் தூது சொல்லு மனசே எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவனே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய்யெழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தா காதலிச்சே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தா காதலிச்சே ஓசையிடம் பூங்காத்தே நீதா ஓடி போய் சேரி சொல்லு கைகளிலே என் மனசே நான் கொடுத்தேன் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க தாமரை அவள் இருக்கே இங்கே சூரியன் நான் இருக்கேன் தாமரை அவள் இருக்கே இங்கே சூரியன் நான் இருக்கேன் சாட்சி சொல்லு கண்ணீரனே நீரா ஓடி போய் செய்தி சொல்லு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்காயோ துள்ளி நிலம் மேலே நீரா ஓடி போய்
எல்லாருக்கும் கர்ணன் படத்துல இருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் புல்லாங்குழல் மூங்கில கொடுத்த சார் வர நாரதர் வாட்டம் படிப்பான். தேங்க்யூ. அதுக்கு வாசிப்பா. சரி சரி விடுப்பா விடுப்பா. உனக்கெல்லாம் ஒழிப்பே எடுத்து பிடிச்சிருக்க முடியாது. இருக்கட்டும். கண்ணு கருத்துமா காட்டுக்கு போனோம், காவல் பார்க்கணும்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. கண்ணுக்கா கண்ணு கட்டுமா காட்டுக்கு போகணும், காவலுக்கு போகணும். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி சேரமே சொன்னேன் காதலிக்க போறேன். யார காதலிக்கிறீங்க? பள்ளியம்மா வந்தாங்கல்ல, பள்ளியம்மா வந்தாங்கல்ல, யார காதலிக்கிறீங்க? நான் யார காதலிக்கிறீங்க? யார? அவங்க அண்ணே சரவண பெருமான். முருகன் அவங்க சரவணனா? முருகனுக்கு மறுபேரு சரவணன் தானம்மா? அப்படியா? அப்ப அவங்க அண்ணே விநாயகர காதலிக்க. ஆமாங்கய்யா, அவர்கிட்ட நீளமா இருக்காங்க. காதலிக்கவா? பிடிக்க சூரிய சூர்யாவையா? அவர் எந்த பிடிக்க மச்சான் அண்ணே அவர் பிடிக்க முடியாதுமா. நேரம் விட்டு இறங்கணும்னே வீட்டுக்கு போயிடுவார், நிக்க மாட்டாரு. ஹலோ, நான் சுதிய பிடிங்க என்ன இருக்கட்டும். இருந்தாலும் எப்படி இருக்குன்னா அந்த குயில் பட்டுல பிடிக்க குயில் பாட்டு ஓ வந்தது இளமானே. என்னடா பேயெல்லாம் அத கேட்டு ஓ செல்வதிங்கே மனம் தானே. காக்கா உமா இன்று வந்து இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ குயிலே இனி இனி அது கோயில் பாட்டு ஓ பக்கத்துல இளமானே. Thank you.
அந்த பேஸ்ல இறங்குனீங்க பாருங்க, நாங்க அப்படியே பேச ஆரம்பிச்சோம். நன்றிங்க. இருக்கட்டும், இருந்தாலும் தோழி ஒரு பெண்ணு. ஆனா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க. நன்றி. அழகாவும் இருக்கீங்க. நன்றி. இருக்கட்டும், இருந்தாலும் தோழி ஒரு பெண்ணு இருக்கிறா. ஏய் அடியாய், தோழி அழகா இருக்கான்னு பின்னாடி ஓனே உன் கொட்டை வரைச்சு போகும். இருக்கட்டும், தோழி வரட்டும். அதுக்கப்புறம் காவலுக்கு போகணும். கண்ணுக்கு அடுத்து காட்டுக்கு போய் காவலை பார்க்கணும். அவ வரட்டும். தம்பி உங்களை இல்ல, நீங்க இவ்வளவு நேரம் நீங்க பாருங்க. இல்ல அவங்க பாருனாங்க. இப்ப வர்ற பெண்ணுக்கு நீங்க பாருங்களா? சரிங்கண்ணே. நீங்க எதுவும் கோச்சிக்கிறவங்க அதெல்லாம் இல்ல. ஏன்னா அது என்னோட ட்ரீம் கேர்ளே. அப்படி இல்ல, நீங்க வந்து ஒரு பரம்பரை கலைஞர். உங்க அப்பா பெரிய பாப்புன்னு, நீங்க அண்ணன் ஆல்ரவுண்டு, நீங்க பெரிய ஆல்ரவுண்டு. நீங்க பரம்பரை கலைஞர். அண்ணன் மிருதங்கும் வாசிப்பாரு, ஆல்ரவுண்டு வாசிப்பாரு, பாட்டும் பாடுவார். எல்லா திறமையும் அடங்கின ஒரு ஆல்ரவுண்டு யாருன்னா நம்ம சரவணன் நினைத்தேன். இந்த விட வந்து உங்களுக்காக ஈக்குவல் பண்ணி அவர் போடுவார். இப்போ உங்களுக்கு அவருக்கு தான் ஜோடி போடுறேன். நன்றி தம்பி. நான் சும்மாதான் உட்கார்ந்துருப்பேன். சரியா? வாசிக்கிட்டே இருக்கேன். அப்படியா? சரி, ஓகே, வாங்க. அந்த நிலாவத்தானா கையில புடிச்சே ஏ ராசாத்திக்காக இங்க இங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன். உள்ள வாங்க இங்க இங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன். அட உள்ள வாங்க அந்த நிலாவத்தானா கையில புடிச்சே ஏ ராசாத்திக்காக கொஞ்சம் நம்ம
பார்த்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா தாளாட்ட மடியில் வச்சு தாளாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா ராசாவி வருத்தமா ஆகாயோ சுருங்குமா தாளாட்டு உலகம் பாராட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா என்ன சொல்லுவே என்னுள்ளும் தாங்கள் மெத்த வாங்கினே புருஷன வாங்க என்ன சொல்லுவே மெத்த வாங்கினே புருஷன வாங்க ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாட சொல்லாத சோகத்தை சொன்னேனையா சுபராகம் அளித்தேன் நானே பூங்குயில் யாரது உத்து பாருங்க ஆம்பல்ல தானுங்க அடி நீதானா அந்த முட்டை ஒழுங்கா பாடுடா கீர முண்டை வெட்டி விளக்கமாறு பிஞ்சுவோம் பிடிச்சிட்டு போட்டேன்னா உன் புரட்டு பாயிட்டு தெரிச்சு போகும் ஏய் என்னடா வண்டி நேர போகுதுன்னு நினைச்சேன் ஏ ராசா ஏ ஆல்ரவுண்ட் ஏ ஆல்ரவுண்ட் நான் நைட்டு தாண்டி ஆல் ரவுண்டு எரியுமுடா திரும்பிய குடிக்கணும் எதுக்கு வர்றேன்ட்டு என்ன வந்த பெருசுக்கு கேளு எடுத்து வந்தக்கு எழுதி விடுறேன் இதை பெட்டிக்கார் தானே படிக்கிறேன் நீ எதுக்கு நொட்டுனான்னு கேட்கிறாரு இப்ப அது ஏன் லவர் அவர் எனக்காட்டி பாடுறாரு அவன் நாங்க நொட்டிக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்க ஏய் மாமா என்னடி நல்லா இருக்கியா உன்னை நல்லா இருக்க தானே உட்காந்துருக்கேன் நீ இருக்கிட்டாலும் நக்கிருவேன் யார் சொன்னது உன்னை பிறந்துருவா தாத்தா நல்லா இருக்கா ஆள் சூப்பரா இருக்கே என்னது உன்னை லயன் பண்ணா விட மாட்டேங்கியா பேசாம நல்லா இருக்கா ஆளு சூப்பரா இருக்க எனக்கு மட்டும்தான் நீ சோடியா இருப்ப நல்லா நல்லா இல்லையா கையத்தான் நீட்டணும் வேற எதுவும் நாக்க தொலைட்டு வந்துடக்கூடாது அடடா அல்வா துண்டு இடுப் 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 அழகா நாக்க போட்டு சொல்லு நீ ஒரு தடவை அண்டாக்கா கசம் அவுக்கும் பொழந்துடு பூசே ஏய் ஆல்ரவுண்ட் என்னடி நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் நான் உங்களுக்கு முன்னால போய் அங்க உரியா முட்டையோட நிப்பேன் எதுக்கு உன்னை லைன் பண்ணதே வாய்ப்பு இல்ல ராஜா ஆ? நீ முக்கி முக்கி மூத்திரம் தெரிக்க பாடினாலும் ஆ. உன் கைலிக்குள்ள கிடக்குறத முண்டை இங்கேயும் கிடக்கு எங்க காமி நீ ஓசியில நட்டத்துக்க ம். இலக்க மாதிரி பிஞ்சு போயிடும் ஏய் என்ன என்ன ஆல்ரவுண்ட் விட்டு இறங்கி பெட்டில உட்காந்துருக்கிய இதான பேசுறதுக்கு சௌரியமா இருக்கு அப்படி சொல்றியா பேசின மட்டும் பாடாது ராசா ஆ. நல்லா பாட்டு பாட தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படி சொல்லிவிட்ட நீ மட்டும் சரின்னு சொல்லு அடி உரிச்சிடுறேன் எதாவது அடிச்சிருவேன் அப்புறம் அடிச்சுட்டே இருப்பேன் அடைச்சும் கிறங்கலடா உடம்பு அடிக்க அடிக்க கூடுது இப்ப பெட்டி வாசிப்பியா இங்க வர மிருதங்கம்லாம் சூப்பரா வச்சுப்பேன் பைக்கு போட்டு கோழி சொல்றேன் எங்க 6 மணி வாசி ஏய் உட்கார தும்மிய குடிக்கு என்ன ஆளா உன்னை போட்டு ஓலா உட்காரு இம்பாட்டர் நக்குது முட்டை 3 மணி நேரம் இருக்க மூத்திர மேல உனக்கு மூடு வந்து கால் வருதாக்கு நிஜமா மூத்திரம் வர மாட்டேங்குது சொல்லுங்க மாமா பெட்டி வாசிப்பீங்களா பெட்டி ஆனா நான் பெட்டி வாசிக்கிறாமல பெட்டின்னு எழுதிக்கிட்டு வாச்சா எடுத்து எரிஞ்சே விடுவேன் நான் கப்புன்னு கம்பி தின்றுவேன் என்ன சோமா சார் அப்ப வாசிக்கவா வாசி ஆனா நான் என்ன பாட்டு வாசிக்கிறேன்னு நீ கரெக்டா சொல்லணும் நீ வாசி ஆ? வாசி எந்த முதல்ல பாட்டு பாடினால வாசி பாப்போம் வாய்ச்சா வாசி அது என்ன என்ன அது extra. ஆ. எங்க இப்ப வாசிங்க நான் கரெக்டா பாடுறேன் நான் வாசிக்க நீங்க சேர்ந்து பாரு பாடுறேன் கரெக்டா பாடிடுறேன் பாடுறேன் 1 ஆ. 2 3 இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் எப்படி உங்களால மட்டும் முடியாது
நான் கையில பண்றேன்னா நீங்க வாயில பண்றீங்களே. ஏய் இந்த வாய் மட்டும் இல்லைன்னா என்னை பொட்டாமா பண்ணி கூட இங்க வா, நான் உன்னை புரட்டமாவா பண்ணிடுறேன். முடியாது ராசா. நீ என்ன பண்ணாலுமே கிண்டுட்டு தான் இருக்க. ஆ? துண்டுடா முண்டை. அதே மாதிரி உன் கூட சேர்ந்தது நானும் கெட்டு போயிட்டு. நம்ம 3 பேருமே பொம்பளை தானே. நீ என்ன பச்சை கலர் பாவாடாக்கி இருக்க, நான் ஊதா கலர் பாவாடாக்கி இருக்கேன். அது பாவாடை இல்ல, கைலி. மூஞ்சி கட்ட போங்க வைக்கலாம். சரி போன ஒரு ஃபைனலா ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். என்ன டெஸ்ட்? நான் ஒரு பாட்டு பாடுறேன். சரி. நீ நல்ல ஆம்பளை, அதை மாத்தி பாடி பார்க்கணும். பாட்டுனா பாட்டை மட்டும் தான் மாத்தி பாடு, திறமைக்கு பரிசு. ஓகே ரைட். நீ இப்படி சரியா பாடிட்ட, என் கப்பு உனக்கு இந்த கப்பு மட்டும் தானா? அது ஓட்ட கப்பு. அப்போ ஓகே பாடுறேன், சரியா பாடுறேன், நீ மாத்தி பாடணும். பாடவா? ம். என் விழியும் உன் உளியும் சந்தித்தால் அது கிளியும் இது நெளியும் சிந்தித்தே. நீ தூமையை குடி இடத்த காலி பண்ணு. இதை கிழிக்க தெரியா? ஏன் தோழி வாடி கண்டார ஓடி. நீ போட மாமா. போரே எடுத்து எரியவா, நானும் சேர்ந்து எரியவா. எனக்கு ஒரு சின்னடா மறந்து பேசுறாளே. என்ன நல்லா இருக்கியாடி? சொல்லிமா. என்னடி ஆத்தாடி, என்னடி இன்னைக்கு ஒரு மாதிரி புது விதமா வந்திருக்க? நீ நல்லா இல்லையா? ஏன் அழகா இருக்குடி உண்மையாலே. இந்த சேலை நான் கரெக்ட் பண்ணப்பட்ட பாடு. பாவத்தை என் பொண்டாட்டி தேய்ச்சி வச்சிருந்தா நைஸா வீட்டு வந்து பொண்டாட்டி சேலையை கட்டுற வெக்கமா இல்ல? எதுக்கு வைக்கும்? இருக்கட்டும் தோழிமா. நல்லா இருக்கியாடி செல்லம்? நல்லா இருக்கு. அப்பா கிட்ட சென்று விஷயங்கள்லாம் கேட்டீங்களா? போனி. என்ன சொன்னாரு? அப்பா குப்புறப்படுத்துக்கிட்ட. ஏன் நீ குப்புறக்க போட்டு செய்ய வேண்டியது? குப்புறக்க போட்டு நீ வேலை ஒட்டியே செய்ய வேண்டியதானே? செஞ்சேன். என்ன கன்னிப்பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போகணும் மாமே. அது கன்னிப்பெண்கள் தானே போகணும், நீயே வர்ற. நான் கட்ட முடியாடி. வயசான மாதிரி தெரியுது. நான் தான் சொல்றேன்ல, உண்மையாலே நீ சொல்லுறது நல்லா தானே இருக்க. அப்புறம் என்ன அழகி சொல்லி? உண்மையாலே நீ அழகா இருக்கடி. பெண்கள் எல்லாம் தோத்து போயிருவோம் அழகுக்கு. அந்த உதவி அழகும். நீ இப்படி சொல்லுற. இந்த சேலையை கட்டங்குள்ளையும் எத்தனை ஊக்கு குத்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, இந்த மடிப்பு களைய கூடாதுன்னு ஊக்க குத்துறன்னு உள்ள குத்தி ரத்தம் வரலையா? நீ வந்து அப்ப மருந்து ஓட்டு விடு. அதுக்கு தான் சரவணனை கூட்டு வந்திருக்கோம். அவன் கடிச்சு வச்சிருக்கான். தெரியுமா? நல்லா இருக்கையில உன் முடியல நல்லா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ யாரையும் காதலிக்கிறியா? சீ கர்மம். ஏய், காதல்னா உனக்கு கர்மமா? சீ கம்மா, நான் காக்க மாட்டேன், காதலிக்க மாட்டேன். ஏன்? சீ நாசம் பத்து போற. இப்ப எவனும் இந்த ஆம்பளை உருப்படி அல்லடி. அப்படி சொல்லாதடி. எல்லா ஆண்களையும் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இருக்கிற ஆம்பளைகள்லாம் மனைவி காண்டி உசுர கூட விட்டாங்க. ஆமா. இப்ப எங்க மூடிய மோந்து பார்த்தாலே 3 நாளைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்லாதடி. அந்த மூடிய மூந்து வாக்குற ஆளுக்கு தான் பவர் அதிகமா இருக்கும். அத நினைச்சுக்க நீ. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. சரி காவலுக்கு போறோம்னு சொல்லி நம்ம மட்டும் தான் போறோமா? வள்ளியம்மா வந்திருக்காங்க. சிச்சு, நான் அவங்களை பார்த்ததே இல்லையே. எல்லாம் தோத்து போக முடியும் உணட்டலுக்கு. ஏன் இந்த வேஷம் போட்டா வந்துட்டு உணட்டை தான் ஆகணும். அம்மா கூப்பிடு, நான் ஓரமா நிக்கிறேன். நீ ஓரம் அப்படின்னு அவரை நக்கு. அம்மாவை கூப்பிடு. அம்மா ஆப்பு கட்டிருக்காரு. வேணாமா? இல்லைனாலும் தகத்துருவேன். இந்த மாதிரி ஆளத்தான் நம்ப கூடாது. இந்த ஊமை கொட்டையா மாதிரி ஆளும் கொல்ல வேலை ஒண்ணும் இல்ல. அவர் இல்லைன்னா என்ன அந்த தூணு இருக்குல்ல போய் பண்ணிக்க. எதுக்கு? ஆமா வேணாம்.